நம்ம சொன்ன மாதிரி நீர் தோசை, ரவா இட்லி, ஓப்பன் பட்டர் மசாலா வித் ஜான் நல்லா இருக்காது. இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு வந்து ஒரு காலையில நம்ம நண்பர் வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு கடை கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த கடையில டிஃபன் வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன டிஃபன் கிடைக்கும்னு தெரியல, உள்ள போய் பாக்குறேன். இங்க என்ன ஸ்பெஷல் பாலாஜி? இந்த ஹோட்டல் பேர் வந்து உத்தம் சாகர். இது வந்து நம்ம உத்தர கர்நாடகாவோட ஃபேமஸ் டிஷ். இது எங்க இருக்கு? இது எங்க இருக்கும்? நம்ம பானஸ்வாடி. நம்ம பானஸ்வாடி, பெங்களூர் பானஸ்வாடியில இருக்கோம். நம்ம வீடு வந்து ஆப்போசிட்ல தான். இப்போ வந்து இங்க வந்து நீர் தோசை, அப்புறம் வந்து ரவா இட்லி, வெண்ணெய் தோசைன்னு சொல்லுவாங்க, வெண்ணெய் தோசை, இதெல்லாம் வந்து ரொம்ப அத்தன்டிக்கா இருக்கும். வந்து உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த உள்ள இவர் சொன்ன டிஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உள்ள போய் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்றோம். நீங்க பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. செம்மையான ஒரு டிஃபன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. உள்ள போய் சாப்பிட்டு பார்ப்போம், வாங்க போகலாம். ரைஸ் பாத், பிசி பேடா பாத், பொங்கல், ஓப்பன் பட்டர் மசாலா, நீர் தோசை, தைவடா, ரவா இட்லி, பொடி இட்லி, தட்டை இட்லி, இனி காம்போ, மங்களூர் பன். நல்லா இருக்காது. நம்ம சொன்ன மாதிரி நீர் தோசை, ரவா இட்லி, ஓப்பன் பட்டர் மசாலா வித் ஜான். லெட்ஸ் ஸ்டார்ட் த டே வித் ஸ்வீட். என்ன ஸ்வீட் இது? இது தேங்காயில பண்றது. ஆக்சுவலா தேங்காய், இது என்ன வெல்லம். இது நீர் தோசை. இது கூட வச்சு சாப்பிடணும். ஓ, இது நீர் தோசையா? அப்ப அதுல போடலாம். இதுல போட்டு சாப்பிடணும். இதை இப்படி போட்டு இதை கொஞ்சம் ஓரமா பிச்சு இப்படி வச்சு, இது நீர் தோசையா? அது வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, தேங்காயில பண்ணுது. நம்ம தேங்காய் போலி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. செம்மையா இருக்கு. ஸோ நம்ம கேமராமேன் ராஜாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் தான் பசிக்குதுன்னாரு. அடுத்தது இது என்ன தோசை? இது என்ன தோசை? இது வெண்ணெய் தோசை. இது என்ன தோசை? வெண்ணெய் தோசை. வெண்ணெய் தோசை. ஆயில்ல தோசை சொல்ல மாட்டாங்க, வெண்ணெயில போட்டு சொல்லுவாங்க. எண்ணெயில சுட்டுருக்காங்க. இது எப்படின்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். ஃபுல்லா உள்ள வந்து வெண்ணெய் தான் இருக்கும். சுத்தமான பசுமாட்டுல செஞ்ச வெண்ணெய். செம்மையா இருக்கு. இதுவும் சாம்பாரா? நம்ம பெங்களூர்ல சாம்பார்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். அடுத்து மசாலா தோசை, ஓப்பன் பட்டர் மசாலா. ஓப்பன் பட்டர் மசாலா. இது எப்படின்னா நம்ம பொடி தோசை மாதிரி பண்ணிட்டு அது நல்லா நிறைய வெண்ணெயை ஊற்றிட்டு மசால் தோசை. ஆக்சுவலா ஹவுஸ் இட்? செம்மையா இருக்கு. செம்ம டேஸ்ட். சட்னியில டிப் பண்ணி. ஆனா நண்பர்களே, மாசத்துல ஒரு நாள் சாப்பிடலாம், டெய்லி சாப்பிட்டா ரொம்ப கொலஸ்ட்ரால் ஆயிடும். செம்மையா இருக்கு. ஸோ ஃபைனலா ரவா இட்லி. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கேக் மாதிரி இருக்கும். முந்திரி எல்லாம் போட்டுருக்காங்க. ஒரு சட்னியில ஒரு டிப்பு. இது சட்னியோட சாப்பிட்றத விட இந்த வெஜிடபிள் குருமா கொடுப்பாங்க, அது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். சட்னியும் வெஜிடபிள் குருமாவும் சேர்த்து வச்சு. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஃபாலோ தி சேனல். தேங்க்யூ. நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கோம், எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. செம்மையாக இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வேறு கடைக்கு போகிறோம். இதை இப்போதைக்கு முடிப்போம். தேங்க்யூ.